உங்களுடைய வேத புத்தகத்துல எஸ்தரின் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 2வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எஸ்தர் 2வது அதிகாரத்தை உங்க வேத புத்தகத்துல திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் முதல் அதிகாரத்துல வஸ்தி எப்படி அவளுடைய பதவியிலிருந்து தள்ளப்பட்டால் அதற்கான காரணங்கள் என்ன, அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம சிந்தித்தோம். அகாஸ்வேரு அரசாண்ட இந்த 3வது ஆண்டு அவன் செய்த அந்த விருந்தை பற்றியும் அந்த விருந்தினுடைய நோக்கத்தை பற்றியும், இந்த 7 நாள் விருந்தில் 7வது நாளாக அரச கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக வஸ்தியை எல்லோருக்கும் முன்பாக அவளுடைய அழகை வெளிப்படுத்த நினைத்து அகாஸ்வேரு அழைக்கிறான். அதற்கு வஸ்தி மறுப்பு தெரிவித்ததின் காரணமாக மெமுகானுடைய ஆலோசனையை கேட்டு வஸ்தியை ராணி பதவியிலிருந்து அவன் தள்ளிவிட்டான் என்பதை குறித்து நாம் இதுவரைக்கும் சிந்தித்திருக்கிறோம். ஒரு 3 பிரசங்கங்களாக அதை பார்த்தோம். இன்னைக்கு 4வது பிரசங்கம் எஸ்தர் 2வது அதிகாரம் 1 - 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்தை நீங்க பாருங்க. எஸ்தர் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதியாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன், சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். நீண்ட வேத பகுதி. ஆக்சுவலா இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிற போது அடுத்தடுத்து உடனடியா நிகழ்ந்தது போல தோன்றினாலும்
வசனங்களுக்கு இடையிலையும் இந்த அதிகாரங்களுக்கு இடையிலையும் கூட நிறைய காலங்கள் இருந்ததை நம்மால பார்க்க முடியும். இந்த வசன பகுதியை ஒரு தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கலாம். இந்த வேத பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு அரண்மனையில் எஸ்தர். தலைப்பு அரண்மனையில் எஸ்தர். ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் எஸ்தருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு அடிமை பெண்ணாக இருந்த அந்த எஸ்தர் யூதர்கள் விடுவிக்கப்பட்ட போது அவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறாள். மொர்தெகாயோட அந்த வசன பகுதி நமக்கு சொல்லுது, மொர்தெகாயோட சேர்ந்து அவள் இருந்திருக்கிறாள். சாதாரணமான அந்த பெண்ணுக்கு கிடைத்த அந்த தயவு இருக்கு பாருங்க, கிருபை, ஆண்டவர் அந்த பெண்ணை உயர்த்தி வைத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. இப்ப நாம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை ஒரு 4 குறிப்புகளின் கீழாக சிந்திக்க போகிறோம். முதலாவது குறிப்பு அகாஸ்வேருவின் மனஸ்தாபம் என்கிற முதல் வசனத்துல வருகிற அந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். இரண்டாவது பட்டத்து ராணி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஆலோசனை என்கிறதுல 2-4 வசனங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவது மொர்தெகாய் மற்றும் எஸ்தரை பற்றிய அறிமுகத்தை 5-7 வசனங்கள்ல பார்க்க போகிறோம். நாலாவது எஸ்தருக்கு கிடைத்த பாக்கியத்தை குறித்து 8-11 வசனங்கள்ல நாம் பார்க்க போகிறோம். ஆக இந்த 4 குறிப்புகளையும் நாம் பார்க்கிற போது இந்த வசன பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ள அது நமக்கு உதவி செய்யும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை எப்பவும் நாம ஞாபகத்துல வச்சிருக்கணும். இந்த எஸ்தர் புஸ்தகம் கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை விளக்குகிறது மட்டும் இல்லாம அவருடைய திட்டத்தை அவர் எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் விளக்குகிறது. இவைகளெல்லாம் வரலாற்று சம்பவங்கள் தான். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை நாம இப்போ சரித்திரத்துக்கு முன்பாக போய் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப நடக்கிற இந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா செயல்களையும் நடத்தி கொண்டிருந்தவர் கர்த்தர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த எஸ்தரை குறித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து இப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டால் அதுக்கு காரணம் கர்த்தர். எவரையும் தாழ்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் தேவனாலே கூடும் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கிறோம். வேதத்துல இதுக்கு பல சான்றுகளை பார்க்கிறோம். மேத்யூ ஹென்றி அவர் இந்த வேத பகுதிக்கு விளக்கத்தை கொடுக்கிற போது ஆரம்பத்தில் இதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்மைப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில திடீர்னு நாம் உயர்த்தப்படுகிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தாழ்மையின் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க வேண்டியது வரலாம். கிறிஸ்தியா நடந்தது போல ஞாபகம் இருக்கா அந்த சம்பவங்களுக்கு? மோட்ச பிரயாணத்துல தாழ்மையின் பள்ளத்தாக்கின் வழியாக ஒவ்வொரு கிறிஸ்தியா நடந்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடந்து போக வேண்டும். நாம நினைக்க கூடாது எப்பவுமே நாம நினைக்கிறபடியே இதே உச்ச நிலையிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், இதே உச்ச நிலையிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று நாம ஒருபோதும் நினைக்க முடியாது கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பரிபூரணத்திலேயே இருந்து விட போகிறது கிடையாது. சில நேரங்கள்ல நாம தாழ்மைப்பட வேண்டியது வரும். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்மை தாழ்மைப்படுத்தவும் செய்கிறார். உயர்த்துவதும் அவர்தான், தாழ்த்துவதும் அவர்தான். அவருடைய கரத்துல தான் ஆளுகை இருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அன்னாள் ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை கேட்டு தனக்கு பதில் அளித்த போது ஆண்டவரை உயர்த்தி பாடுகிறார். அப்படி பாடும்போது பாத்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று பாடுகிறார். ஆட்டு மெய்ப்பனாக இருந்த தாவீதை உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாக உயர்த்தியவர் ஆண்டவர். அவரால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு காலையில நாம வாசிச்சோமே தானியேல் 4வது அதிகாரத்துல, அதுல நேபுகாத் நேச்சார் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எத்தனை ஆச்சரியமானது. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை.
யாருமே அவருடைய செயலை ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கக்கூடிய தகுதி இல்லை ஒருத்தருக்கும். லூக்கா 1வது அதிகாரத்துல மரியாளுடைய ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதுல பார்த்தோம்னா லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆண்டவர் செய்கிறது அவருடைய செயல். அவருடைய திட்டத்தின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வரலாற்றில் அவர் அற்புதமாக செயல்பட்டு வருகிறார். இங்கும் கூட எஸ்தருடைய காலத்தில் அப்படித்தான் நடந்தது. வஸ்தியை வீழ்ச்சியுற செய்ததும் எஸ்தரை எழுச்சி அடைய செய்ததும் கர்த்தரே. பாருங்க, எப்பவுமே இதெல்லாம் படிக்கணும். நாமே நினைச்சு எனக்கான ஒரு உயர்ந்த இடத்தை நான் அடைஞ்சிருவேன்னு நினைச்சு அடையலாம் முடியாது. அது கர்த்தர் தீர்மானித்திருக்கும். வஸ்தியை வீழ்ச்சியுற செய்ததும் எஸ்தரை எழுச்சி அடைய செய்ததும் கர்த்தரே. அரசி என்கிற பட்டத்திலிருந்து வஸ்தியை இறக்கினதும் அரசு என்கிற பட்டத்திற்கு எஸ்தரை உயர்த்தியதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்தர் புத்தகத்துல தேவன், ஆண்டவர், கர்த்தர் என்கிற வார்த்தைகள் இல்லாமல் இருந்தாலும் எல்லா செயல்களுக்கு பின்பாக அவருடைய ஆளுகை இருக்கிறது என்பதை முதலாவது நினைவில் கொள்ளும். சரி, இந்த வேத பகுதியை இப்ப நாம பார்க்கலாம். முதலாவது குறிப்பு அகாஸ்வேருவின் மனஸ்தாபம். 1வது வசனத்துல பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். நினைக்கிறதுக்கு ஒரு காலம் வரணும். தான் செய்த தவற்றை உணருவதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலம்தான் இந்த அகாஸ்வேருவுக்கும் வந்தது. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். எவைகளுக்கு பின்பு? நம்ம சிந்திக்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கறது நல்லது. அப்படி நம்ம கேட்கும் போது ஒருவேளை உங்களை நான் அந்த கேள்வி கேட்டேன்னு வைங்களேன், அந்த பதில் என்னவா இருக்கும்? இவைகளுக்கு பின்புனா எவைகளுக்கு பின்பு? போன அதிகாரத்துல வாசிச்ச அரண்மனையில நடந்த அந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு மெமுகான் எழுந்து வஸ்தி இறங்கணும், அந்த இடத்துல வேற ஒரு பெண் தெரிவு செய்யப்படணும், இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு. அப்படித்தானே நம்ம பொதுவா நினைப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த இவைகளுக்கு பின்பு என்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு 4 ஆண்டுகள் மறைந்திருக்கின்றன. முதல் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கும் இந்த 2வது அதிகாரத்தின் ஆரம்ப பகுதிக்கும் இடைப்பட்டது ஏறக்குறைய 4 ஆண்டுகள் இருக்கின்றன. அந்த 4 ஆண்டுகள் கடந்த பிறகு அகாஸ்வேருவினுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கிறது. அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், நினைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, நினைக்கிறதற்கான காலம் அப்பொழுது வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரத்துக்கும் இடையில ஏறக்குறைய 4 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. இது எப்படி சொல்லுகிறோம்? முந்தின அதிகாரத்துல இந்த விருந்து நடந்தது, வஸ்தி ராணி பட்டத்திலிருந்து இறக்கப்பட்டது, இதெல்லாம் அகாஸ்வேரு அரசாண்ட 3வது ஆண்டுலன்னு நமக்கு நல்லா தெரியும். அடுத்த ராணியாக அந்த ராணியை தேடுகிற பணி நிறைவுற்று எஸ்தர் ராணியாக நியமிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அகாஸ்வேருவினுடைய 7வது வருஷம். 3வது வருஷத்துக்கும் 7வது வருஷத்துக்கும் இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னு பாருங்க. 4 ஆண்டுகள் இடைவெளி இருக்கின்றன. எஸ்தர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேவேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். அதற்கு பிறகுதான் அவ அரசியாக்கப்படுகிறதெல்லாம் பார்க்கிறோம். இதை வைத்து பார்க்கிற போது 2 அதிகாரங்களுக்கும் இடையில ஏறக்குறைய 4 ஆண்டுகள் இடைவெளி இருக்கின்றன. இந்த 4 ஆண்டுல நான் சொன்ன மாதிரி அகாஸ்வேருவினுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கிறது. அதுல முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம் அது? அகாஸ்வேரு தன்னுடைய மரணம் வரையிலும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய சம்பவமாக
அது அமைந்திருக்கிறதுன்னு வரலாற்றுல நாம பார்க்கிறோம். இந்த முதல் அதிகாரத்துல அவர் அப்படி விருந்தெல்லாம் செய்து 127 நாடுகளுடைய பிரதானிகள், அரசர்கள், அமைச்சர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இவங்களெல்லாம் எதுக்காக அங்க கூப்பிட்டு ஒரு 7 நாள் சிறப்பான விருந்து கொடுத்து அதெல்லாம் செய்தது என்ன நோக்கத்துக்காக? என்ன நாம பார்த்தோம்? ஒரு போர் திட்டத்தை அங்கு அகாஸ்வேரு தீட்டுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா வஸ்தி ராணிப்பட்டத்திலிருந்து இறக்கப்பட்ட சில ஆண்டுகள்ல இவர் மறுபடியுமாக அந்த கிரேக்கர்களை எதிர்த்து போரிட செல்லுகிறார். அப்படி அவர் போரிட சென்ற போது அவருக்கு வெற்றி கிடைத்ததா அப்படின்னா, ஆரம்பத்தில் சில சின்ன சின்ன வெற்றிகள் கிடைத்தாலும் இறுதியில கிரேக்கர்களிடத்தில் தோற்று போய், எப்படி தன்னுடைய தகப்பனாகிய தரியு தோற்று போய் திரும்பினானோ அதே போல ரொம்ப வேதனையோட, வேதனையினுடைய உச்சம்னு சொல்லுகிறோம்ல, கோபம், இதெல்லாம். ஏன்னா அந்த தோல்வி அப்படிப்பட்ட ஒரு தோல்வியாக இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இத தழுவிதான் ஒரு படமும் ஹாலிவுட்ல எடுத்திருந்தாங்க. 300ன்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 300ன்னு ஸ்பார்டன்ஸ்னு ஒரு படம் வந்தது. இந்த சம்பவத்தை தழுவிதான். அங்க ஒரு அரசன் வருவான், அவன் பேர் ஜெர்செக்ஸ். அவன் பேர் தான் அகாஸ்வேரு. ஜெர்செக்ஸினுடைய மற்றொரு பேர் அகாஸ்வேரு. சோ அவன் இந்த கிரேக்கர்களை எதிர்த்து போகும்போது ரொம்ப பலசாலிகளான வீரமிக்க 300 போர் வீரர்களை அவன் எதிர்ப்பான். லியோனிடாஸ் என்கிற ஒரு அரசனுடைய கீழே இருந்த அந்த 300 பேர் ரொம்ப வீரமாக சண்டை போடுவாங்க. ஆனா எப்படியோ சூழ்ச்சி செய்து அந்த 300 பேர்களையும் வீழ்த்தி விடுவான். அவர்களை வீழ்த்தினதுனால கிரேக்கத்தை வென்று விடுவேன் என்று சொல்லி அவன் ரொம்ப வீர நட போட்டு சென்று கொண்டிருந்த போதிலும் கிரேக்கர்கள் அவனை வெற்றி அடைய செய்யவில்லை. நீங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வரலாற்றுல வாசிச்சு பார்க்கும்போது கிரீக் இந்த அகாஸ்வேரு படையெடுத்து வர்றதுக்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த லியோனிடாஸும் அவனுடைய 300 வீரர்களுமாக சேர்ந்து, நாங்கள் முன் சென்று அவன் வருவதை நாங்கள் கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறோம், அதற்குள் நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், எங்களை தாண்டி அவர்கள் வருகிற போது நீங்கள் அவர்களை எதிர்த்துக் கொள்ளலாம். அப்ப கிரீக் அந்த போருக்கு தயாராவதற்காக இந்த 300 பேரும் அந்த அகாஸ்வேருவினுடைய ஜெர்செக்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அவனுடைய அந்த போர் செய்வதை கொஞ்சம் காலம் தடுத்து நிறுத்துவதற்காக போனவர்கள். உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கும் வரலாற்றுல. நான் வாசிச்சு பார்த்தேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தின ஒரு ப்ரிவியூ எல்லாம் வாசிச்சு சில காட்சிகளும் கூட நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப தத்ரூபமா அந்த போர் காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். நீங்க அதை வரலாற்றுல வாசிச்சு பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா, உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அந்த 300 பேர் செய்த சாதனை வீரமிக்க போர்னு சொல்லுவோம். எல்லாருமே இறந்துட்டாங்க. லியோனிடாஸ் முதற்கொண்டு எல்லாருமே இறந்துட்டாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள்ல ஒருத்தர் சொல்லுகிறார், அந்த பெர்சியர்களுடைய அம்புகள் வானத்துல பாய்ந்து வரும் பாத்தீங்களா, அந்த அம்புகள் ஒரு பெரிய மேக கூட்டத்தை போல் இருந்து சூரிய வெளிச்சத்தையே தடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருங்கி அவ்வளவு அம்புகள், அத்தனை லட்சம் பேரை கூட்டிட்டு போயிருக்கா அந்த ஜெர்செக்ஸ் அகாஸ்வேரு போருக்கு. ஆனா அத்தனை அம்புகளுக்கு மத்தியிலையும் இந்த 300 பேர் வீரமாக சண்டை போட்டிருக்கிறாங்க, காலதாமதம் படுத்தி இருக்கிறாங்க. அந்த போர்ல அகாஸ்வேரு தோற்றுவிட்டான். இது அவனால ஏத்துக்க முடியாத, ஏற்கனவே ஒரு மேட்மேன் சொன்னா போன பிரசங்கத்தில் அடிக்கடி சொன்னேன், அகாஸ்வேரு ஒரு மேட்மேன். ஏன்னா சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. இப்படி இவன் படையெடுத்து போகிற போது வரலாற்றுல பாக்குறோம், ஒரு ஆற்றை கடந்து போகணும். அந்த ஆற்றை கடப்பதற்கு அவனுடைய கூட்டத்தில இருந்து இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லி ஒரு பிரிட்ஜ் ஒன்னு கட்ட சொல்றான், பாலம். அந்த பாலத்தை அவங்க கட்டுறாங்க தான். ஆனா அதுக்கு இடையில இயற்கை சீற்றத்தின் காரணமாக அந்த பாலம் இடிஞ்சிருது. இதுக்கு யார் காரணம்? இன்ஜினியர்ஸ் புறம் கூப்பிட்டு கட்டினவன் தலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டான் இந்த அகாஸ்வேரு. கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு மேட்மேன். சோ அவனுக்கு ரொம்ப கோபத்தினுடைய உச்சியில, தோல்வியினுடைய விரக்தியில இப்போ மறுபடியும் சூசான் அரண்மனையில நிற்கிறான். இவைகளுக்கு பின்பு அங்க இந்த போரினுடைய தோல்விக்கு பின்பு என்று நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரின் தோல்வியும்
வஸ்திக்கு தான் செய்ததை நினைத்தும் அவன் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தானா. ரொம்ப வருத்தத்தோட இருந்திருக்கிறான். சோ இந்த துன்பத்திலிருந்து அரசனை மீட்பதற்காகவே அரசியை தேடுகிற பணி ஆரம்பமாகிறது என்று இங்கு நாம் பார்க்கிறோம். அவங்க முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது, அந்த உக்கிரம் எப்படி தணிந்தது என்றால், அந்த தோல்வி மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை கொடுத்திருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேனே, நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்த்தேனே, எப்படியும் நான் கிரீஸ வென்றுவேன்னு நினைச்சேனே, அந்த நாடை ஒண்ணும் இல்லாம எங்க அப்பா செய்ய நினைச்சது போல அதை எரிச்சு தீக்கிரையாக்கணும்னு நினைச்சேனே, நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்கலையேங்கிற அந்த ஒரு விரக்தி, அது காலம் போக போக அது அப்படியே அந்த கோபம் எல்லாம் தனி, இனி ஒன்னும் செய்ய முடியாது. அவங்க பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் விழுந்த பிறகு அவங்க அந்த சாம்ராஜ்யம் தான், கிரேக்க சாம்ராஜ்யம் தான் எழும்புகிறது. பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். உக்கிரம் தணிந்த போது அந்த நேரத்துல அவன் யோசிச்சு பார்க்கிறான். எப்ப யோசிக்க வேண்டியதை எப்ப யோசிக்கிறான்னு பாருங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறத விட்டு செய்து முடித்த பிறகு அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்து பார்க்கிறான். நினைச்சு பார்த்து ரொம்ப வேதனைப்படுறான். நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் ஹெரோடோடஸ் கூட சொல்றது அதான் சொல்றார். அவர் அந்த துன்பத்துல இருந்து அவனால மீள முடியல. இதுக்கு இடையில அவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய முக்கிய தலைவர்களுடைய பெண்களோடு ரொம்ப நெருங்கி பழகுகிறான், அதிக நேரத்தை செலவிடுகிறான். இதெல்லாம் அந்த பெண்களுடைய கணவர்கள், அந்த அகாஸ்வேருவினுடைய அரசவையில் இருந்த அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் அவனை கொன்னும் போட்டாங்க. அகாஸ்வேரு அவனுடைய மாளிகையில், அவனுடைய படுக்கை அறையில், அவனுடைய உயர் அதிகாரிகளாலேயே கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விரக்தி, வஸ்தியும் இல்ல, அவன் தன்னுடைய அதிகாரிகளுடைய பெண்களோடு அவன் நேரத்தை செலவிடுகிறான். இதெல்லாம் அங்க ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த அதிகாரிகள்லாம் நினைச்சு பாக்குறாங்க, இவனை இப்படியே விட்டோம்னா இவன் என்னமும் செய்வான், இஸ் a mad man. ஏதாவது செஞ்சிடணும்னு சொல்லிதான் இந்த அரசியை தேடுவதற்கான வேலையில அவங்க ஈடுபடுகிறத பாக்கிறோம். அது ரெண்டாவது பாப்போம். அதுக்கு இதுல அகாஸ்வேருவினுடைய இந்த செயல்ல இருந்து ஒரு பாடத்தையும் நாம கற்றுக்கொள்ளணும். என்ன பாடம் தெரியுமா? எதையும் செய்வதற்கு முன்பு தீர ஆராய்ந்து முடிவு செய்வதே சிறந்தது. அது சின்ன காரியமா இருக்கலாம், ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்பதாக தீர ஆராய்ந்து பார்த்து முடிவுகளை எடுப்பதுதான் சிறந்தது. அந்தந்த கால சூழ்நிலைகள்ல ஏற்படுகிற மன எழுச்சிகளுக்கு, உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்து முடிவுகளை எடுக்கிற போது அது தவறாக போய்விடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு அகாஸ்வேருவினுடைய இந்த செயல் ரொம்பவே உதாரணமாக இருக்கிறது. வஸ்திய அரசி பதவியிலிருந்து தள்ளுகிற வரைக்கும் அதை குறித்து சிந்திக்காதவன் தன்னுடைய வாழ்வில் வேதனையான சூழ்நிலைகள்ல நினைத்து பார்க்கிறான். செய்யும் போது நினைக்காதவன் செய்து முடித்த பிறகு தன்னுடைய தவற்றை குறித்து உணர்கிறான். வஸ்திக்கு தான் செய்ததை நினைத்து அவன் வருந்தின போதிலும் அவன் செய்ததுதான். அதை மறுபடியும் ரிவோக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா அவன் அரசன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாருடைய காதுகள் கேட்க அவன் வஸ்தியை அரசி பதவியிலிருந்து அவன் இறக்கிவிட்டான். மறுபடியும் அந்த முடிவை மாற்றுவது என்பது அது கூடாத காரியம். அது அரசனுடைய மதிப்பை கெடுத்துவிடும். ஆகையால் அவனால் வருத்தப்பட மட்டுமே முடிந்தது. பாருங்க, இது நல்ல ஒரு பாடம். அகாஸ்வேருவினுடைய இந்த வாழ்க்கை செயல்பாடு நமக்கு ஒரு நல்ல பாடம். வாழ்க்கையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அப்பொழுது எடுக்கிற முடிவு சரியாக இருப்பது போல் தோன்றும். அகாஸ்வேரு வஸ்திக்கு செய்தது சரி என்று அப்பொழுது அவனுக்கு தோன்றியது. ஆனால் சில காலங்கள் சென்ற பின்பு, ஆஹா, அவசரப்பட்ட அந்த முடிவை நான் எடுத்துட்டேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய காலமும் வரும். அகாஸ்வேருவுக்கு வந்தது போல. அப்படி நாம எடுக்கிற சில முடிவுகளால வரக்கூடிய விளைவுகள் மோசமானதாக இருக்கும். அதை நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் சரி செய்யவே முடியாது. நாம எடுத்த அந்த முடிவு
வாழ்நாள் எல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்காக மனஸ்தாபப்பட வேதனைப்படதான் முடியுமே தவிர அதை மாற்றி சரி செய்து கொள்வது என்பது முடியாத காரியமாக போய்விடும். ஆகையால் இங்க ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்பு, அது சின்ன முடிவோ பெரிய முடிவோ, நிதானத்தோடு தீர ஆராய்ந்து முடிவெடுங்க. அந்த முடிவின் நன்மை என்ன, தீமை என்ன, இதெல்லாம் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதே சிறந்தது. இதற்கு அகாஸ்வேரு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிற. நல்ல விதத்துல உதாரணமா அப்படின்னா இல்ல, கெட்ட விதத்துல உதாரணம். அந்த நேரத்துல உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து, சுற்றி இருக்கிறவர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து, காதை எங்க கொடுக்கணும்ன்றதுலயும் கவனமா இருக்கணும். அடுத்த பாயிண்ட்ல நான் அப்ளிகேஷன்ல சொல்றேன். எங்க ஆலோசனை கேட்கணும்னு இருக்கு. கேட்கக்கூடாத ஆலோசனை கேட்டா நம்ம தவறான பாதையில தான் போவோம், அகாஸ்வேரு மாதிரி. அப்புறம் வருத்தப்பட தான் முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. இவைகளுக்கு பின்பு அகாஸ்வேரு வஸ்தியை குறித்து நினைத்து துக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பை பார்க்கலாம். அரசியின் தேடலுக்கான ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு வருவதற்கு முக்கியமான ஒரு காரணத்தையும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே அதை பற்றி சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். கிரேக்க வரலாற்று ஆசிரியரான ஹெரோடாட்டஸ் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். இந்த போரின் தோல்விக்கு பிறகு அகாஸ்வேருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவர் விவரிக்கிறார் அவருடைய புத்தகத்துல. அவர் என்ன சொல்லுகிறார்? போரின் தோல்வியினால் உண்டான சோகத்தை மறப்பதற்காக அகாஸ்வேரு தன்னுடைய அதிகாரிகளின் மனைவிகளோடு அவன் அதிக நேரத்தை செலவிட்டான். இது அவன் மீதான அதிகாரிகளின் கோபத்தை தூண்டியது. இதன் விளைவாகவே அவன் கிபி 465 அவனுடைய படுக்கை அறையில் வைத்து அவனுடைய அதிகாரிகளால் கொலை செய்யப்பட்டான் என்று அவர் விவரித்திருக்கிறார். அடுத்து ஒரு பட்டத்துக்கு ராணியை தேடணுங்கிற ஒரு அவசரம் அவங்க காட்டுறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? எஸ்தர் 2வது அதிகாரம் 2-4 வசனங்களை பாருங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, பாத்தீங்கன்னா போனதுல மெமுகான் என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இங்க ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறது. ராஜாவினுடைய நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அழகாயிருக்கிற கன்னி பெண்களை உமக்கு தேட வேண்டும். அதுக்கு ராஜா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கிற அத்தனை நாடுகள்லையும் விசாரிப்புக்காரரை நீங்க வைக்கணும். அந்த விசாரிப்புக்காரர் நல்ல அழகுள்ள கன்னி பெண்களை எல்லாம் கூட்டி இந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து கொண்டு வரணும். அவங்களெல்லாம் ஏகாய், இந்த ஏகாய்ங்கிற மனுஷன் தான் ராஜாவினுடைய அந்த கன்னி மாடத்துல ஸ்திரீகளை காவல் பண்ணுகிறவன். அவனுடைய கையில ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க சுத்திகரிப்புக்கான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 வருஷம் இந்த காலம் போயிருக்கு. அதற்கு பிறகு இந்த பெண்கள் எல்லாம் ராஜாவினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு ராஜாவுக்கு யார் பிடித்தவளாக இருக்கிறாளோ அவள் வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட வேண்டும். இததான் அவங்க கொடுத்த ஆலோசனை. ஏற்கனவே இததான் மெமுகான் சொல்லி இருந்தான். இப்போ இந்த போர் தோல்வி, வஸ்தியை நினைச்சு கவலைப்படுறது, மற்ற விரும்பத்தகாத செயல்கள் அகாஸ்வேரு ஈடுபடுகிறது, இதெல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுப்பதற்கு வழிவகுத்தது. ராஜா தனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே கேட்கிறான், அதை சிந்திக்கல, அதை அப்படியே செய்யறான். நீங்க அகாஸ்வேருவை பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல மெமுகான் சொன்ன ஆலோசனைய அப்படியே கேட்டு செஞ்சான். போன பிரசங்கத்திலே பார்த்தோம். அதை குறித்து சிந்திக்க கூட அவனுக்கு முடியல. இப்பொழுதும் இங்க அரசியை எப்படி தேடணுங்கிறத அவங்க கொடுக்கிற ஆலோசனையும் அப்படியே கேட்டு செயல்படுகிறார். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அரசனுக்கு அரசியை எங்கிருந்து தேடுவார்கள்? லாஜிக்கா கேட்டோம்னா ஒரு அரசனுக்கு அரசியை எங்கிருந்து தேடுவாங்க? வரலாற்றில் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய அரசர்கள், நாட்டின் அதிபதிகள், உயர்ந்த செல்வந்தர்கள், மதிப்பு மிக்கவர்கள், இன்னும் ஏன் அந்த அரசவையிலேயே இருக்கிற முக்கிய பிரதானிகளுடைய பெண்களை தான் அரசியாக கொண்டு வருவாங்க. ஆனா இங்க கொடுத்த ஆலோசனை என்னன்னு பாருங்க, உம்முடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற சகல கன்னி பெண்கள்,
எந்த வித்தியாசம் வேறுபாடு இல்லாம ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். என்னது? ரூபவதியா இருக்கிற கன்னிப்பெண், அழகாக இருக்கிற கன்னிப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதை வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. ஆனா அந்த நேரத்துல அகாஸ்வேரு அதை கேட்டு அப்படியே செயல்பட்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அகாஸ்வேரு இந்த ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டது ஆச்சரியமான காரியம்தான். சில வரலாற்று ஆசிரியர்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அகாஸ்வேரு அப்ப இருந்த மனநிலையில எதையும் சிந்திக்க கூடியவனாக அவன் இல்லை. ஆகையால் அவன் இந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்கிற போது அது அவனுக்கு நலமானதாகவே தோன்ற செய்யுங்கள் என்று அவன் சொல்லிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள். இதுவும் ஒரு கொடுமையான நிகழ்வாக வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏன் இது ஒரு கொடுமையான நிகழ்வு? போன வாரம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வஸ்தி செய்த இந்த செயல் வஸ்திக்கு மட்டும் அல்ல, அந்த ராஜ்யத்தில் இருந்த அத்தனை பெண்களுக்கும் துன்பத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னேன். இப்ப அகாஸ்வேருவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனை சகல பெண்களுக்கும் துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் விருப்பத்தோடு அழைத்து கொண்டு வரப்படவில்லை. விரும்பியோ விரும்பலையோ, நீ கன்னி பெண்ணாக இருந்து அழகுள்ளவளாக இருந்தால், அங்க ஒரு வார்த்தை நம்ம வாசி வேத பகுதியில அழைத்து கொண்டு வரப்படவும் அப்படின்னா வேற அவங்க கிட்ட கேட்கறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருக்கா, வர்றீங்களா, அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்த போதிலும் வலுக்கட்டாயமாக கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அது ஒரு கொடுமையான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. வலுக்கட்டாயமாக அரச கட்டளையின்படி பெண்கள் எல்லாம் இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பங்களுக்கு எதிராகவே இப்படி செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கும் வேற வழி இல்லை. ஒன்னு கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அல்லது உயிரை விடணும். ஏன்னா இது அரச கட்டளை. அப்படி கொடுமையாக தான் அந்த காலத்துல இந்த ராணி பட்டத்துக்கான பெண் தேடல் என்கிற நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. இன்னொரு பயன்பாட்டையும் நம்ம பார்க்கிறோம். அதுவும் அகாஸ்வேரு கிட்ட இருந்து தான் பார்க்கிறோம். அது ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஆலோசனையை கேட்பது சிறந்தது, ஆனா எந்த ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும் என்று நிதானிப்பது அதை விட சிறந்தது. கவனிங்க, இது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்க. நம்ம வளர 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 இது நமக்கு ரொம்ப தேவை. ஆலோசனையை கேட்பது சிறந்தது, ஆனா எந்த ஆலோசனையின்படி செயல்படுவது என்பதை நிதானிப்பது அதை விட சிறந்தது. கேட்கறதுக்கெல்லாம் ஆலோசனைன்னு போய் கேட்கிற இடத்துல சொல்றதெல்லாம் கேட்டு செய்கிறதல்ல. ஏன்னா வேதம் ஆலோசனைகளை கேட்கறது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா பல அதிகாரங்கள்ல ஆலோசனைகளை பற்றி பல காரியங்கள் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நல்ல ஆலோசனைகள் இருந்தா அது ரொம்ப நல்லது. நீதிமொழிகள் 12:15 பார்த்தோம்னா, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனும் ஞானம் உள்ளவன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நிதானித்து செயல்படுவது சிறந்தது. பாருங்க, ஒரு பைக்கோ காரோ ஒன்று வாங்கணும்னு யோசிக்கிறோம். புதுசா வாங்குறதுக்கு அது ரொம்ப செலவாகும். ஆகவே ஒரு யூஸ்டு பைக் அல்லது கார் வாங்க போறோம். நம்மளா போய் ஒரு இடத்துல பார்த்து பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஃபெயிலியர்லாம் நமக்கு தெரியாம போயிருச்சுன்னு வைங்களேன், ஏண்டா அந்த வண்டியை வாங்கணும்னு கஷ்டப்படும். அப்ப என்ன செய்யணும்? அந்த வண்டியை வாங்குற விற்கிற ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட அதை பத்தின ஒரு ஆலோசனைகளை கேட்கணும். அந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் இந்த வண்டியை வாங்க போறேன் இதெல்லாம் சொல்லி இதை வாங்கலாமா, அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்கறது ரொம்ப நல்லது இல்லையா? அப்ப வரப்போகிற அந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இவ்வளோ பணம் போட்டு வாங்க போகிறோம், அப்ப அதை சரியா வாங்கணும். நான் யாருடைய ஆலோசனையை கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் அப்படின்னு நினைச்சு போகிறது பெரிய ஆபத்து. அப்படி யார் போவான்னா, இங்க நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லுகிறார், மதியீனன் தான் அப்படி போவான், புத்தி கெட்டவன். அகாஸ்வேரு ஒரு மேட்மேன்.
ஆலோசனைய கேட்கிறான், அப்படியே செயல்படுறான். அதை குறிச்சு கொஞ்சமும் யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சரி, ஓகே, உங்க விருப்பப்படி செய்யுங்க. பாத்தீங்களா, இதான் ஒரு அரசனுக்கு அழகு. அவனுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்குன்னு பாருங்க. இதை காட்டுகிறது. ஆனா வேதம் சொல்லுது, ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நான் ஆபத்துல சிக்க கூடாது, துன்பத்துல மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இன்மையால் எண்ணங்கள் சிந்தியாமற் போம். சரியா, பாத்தீங்களா எவ்வளவு அழகா வருது பாருங்க அந்த வார்த்தை. நாம சிந்திக்கணும்னா அதுக்கு ஆலோசனை தேவை. நம்ம வகையறுத்து பார்க்கணும். இதெல்லாம் சரியா, இதெல்லாம் தவறா இருக்கா, இதை நான் செய்யறதுனால இது சரியா வருமா அல்லது எனக்கு கஷ்டமாக போய் விடுமா, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆலோசனை தேவை. வேதம் சொல்லுது பாருங்க, ஆலோசனை இன்மையால். நீங்க ஆலோசனையை கேட்கலன்னா எண்ணங்கள் சிந்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால், அதுங்களா நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது, அவைகள் உறுதிப்படும். அதேதான் 20வது அதிகாரம் 18வது வசனங்களும் சொல்லுது, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. 10 ஆலோசனை கேட்டாலும் உட்கார்ந்து யோசித்து இதுல எது பெஸ்டா இருக்கும் நமக்கு, அதை செய்கிறதற்கு நல் யோசனை பண்ணணும். பாத்தீங்களா, சிந்திக்கணும். அகாஸ்வேரு சிந்திக்காத ஒரு நிலையில தான் தவறாக செயல்பட்டான் என்று பார்க்கணும். இப்படி நமக்கு ஞானம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் மிகவும் அவசியம். அந்த ஆலோசனைகளை தீர பரிசோதித்து சரியானதை செயல்படுத்துவதற்கு நமக்கு ஞானமும் தேவை. ஞானம் இல்லைன்னு ஒன்னும் செய்ய முடியாது. தப்பு தப்பா முடிவெடுத்து வாழ்க்கை பூரா கஷ்டமா தான் போய்கிட்டே இருக்கும். வேற யாருமே நம்முடைய துன்பங்களுக்கு காரணமா வர வேண்டியதே இல்லை. நாமே நம்முடைய வாழ்வின் அத்தனை துன்பங்களுக்கும் வழிவகுத்து விடுவோம். சிந்திக்க மாட்டோம். அவசரமும் வேகமும் உணர்ச்சியும் முடிவுகளை எடுத்து பட 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 படன்னு செய்யணும்னு துரிதமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஞானம் வேணும். மூச்சு விட சிரமமா இருக்கு, இதயம் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னும் போது சரி நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம்னு நினைச்சா என்ன ஆகும்? நிதானித்து முடிவெடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால 4 பேர்ட்ட ஆலோசனையை கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோன்னு உட்கார்ந்துட்டோம்னா அங்க என்ன ஆகும்? நாளைக்கு அந்த மனுஷனுக்கு இருக்காது. இப்ப அங்க உட்கார்ந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கலாமா? அப்போ அங்க முடிவு என்ன செய்யணும்? உடனடியாக எடுக்கணும். உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். தேவையானது வேகமாக செய்ய பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் நிதானித்து காலத்தை தள்ளி முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும். அப்ப அதை சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது சிறந்தது. 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அந்த ஆலோசனைகளை நாம சிந்தித்து பார்க்கணும். அதன் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அகாஸ்வேரு இதுலயும் ஒரு கெட்ட உதாரணத்தை முன்வைக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு அப்படியே அதை செய்து விடுங்கள் என்று அவன் முடிவு செய்கிறான். எரோபயாமும் இதே தவறதான் செய்தான் இல்லையா? அவன் சரியா வரணும், அவனுடைய ஆட்சி சரியா இருக்கணும்னு அவனுடைய தகப்பன் சிநேகிதர்கள் சொன்ன, முதியோர்கள் சொன்ன ஆலோசனை என்ன சொல்லி செஞ்சிட்டான்? தள்ளிட்டான். அவனுடைய வயசுக்கு ஒத்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டான். அது எவ்வளவு பெரிய ஆபத்தா போயிடுச்சுன்னு பாருங்க. நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறது இருக்கு. யார்கிட்ட கேட்டா நம்முடைய நன்மைக்கான ஆலோசனையை கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல ஆலோசனைகள் நாம விரும்புகிறபடி இருக்காது. எனக்கு அதை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆக நான் ஆலோசனை கேட்கிறேன்ற பேர்ல ஒருத்தர்கிட்ட போய் கேட்பேன். அவருக்கு தெரியும் அதை செஞ்சா எவ்வளவு பெரிய தப்பான காரியங்கள் நடக்கும்னு. என் விருப்பத்துக்கு மாறாக அவர் ஆலோசனை சொல்லுவார். உடனே நான் என்ன செய்வேன்? அதை கேட்க மாட்டேன். என்கிட்டே வர்றீங்கன்னு வைங்களேன், பாஸ்டர் இப்படி ஒன்னு செய்யலாம்னு யோசிச்சிருக்கோம், இதை குறிச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கார் வாங்கலாம்னு யோசிச்சிருக்கோம் பாஸ்டர். இப்ப எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டோம், இவ்வளவு கட்டிடலாம்னு யோசிக்கிறோம், ஒரு டியூல போட்டு ஒரு கார் எடுக்கலாம்னு யோசிக்கிறோம். என்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா சட்டுன்னு பதில் சொல்லிட மாட்டேன். உங்க குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வருமானம், செலவீனம் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துதான் ஒரு ஆலோசனை கொடுப்பேன்.
சில நேரங்கள்ல சொல்ல வேண்டியது வரும். உங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில நீங்க இவ்வளவு பெரிய இதுல போய் இப்ப நீங்க மாட்ட வேண்டாம். ஏன்னா இதுல நீங்க உங்களுடைய பணத்தை கொண்டு போட்டீங்கன்னா மற்ற தேவைகளை சந்திக்க முடியாது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பு தேவைகள் இருக்கு, திடீர்னு வரக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு போய் காருக்காக போடுறேன்னு நீங்க இப்ப சொல்றது அது சரியில்லை, நீங்க கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு அதை ஏத்துக்க மனசு வரும்? வராது. ஏன்னா நீங்க ஏற்கனவே என்ன நினைச்சிட்டீங்க, அந்த காரை எப்படியாவது வாங்கிடும். பாஸ்டருக்கு நான் வளர்றது பிடிக்கல, அவருக்கு பொறாம, அவர் ஒரு ஓட்டக்கார வச்சிருக்கிறாராம், நான் ஒரு புது கார் வாங்குறேன்னு அவருக்கு பொறாம, அதனால அவர் இப்படி எனக்கு சொல்றாரு. சரின்னு போயிட்டு சத்தம் இல்லாம காரெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. பாஸ்டர் நான் கார் வாங்கிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் என்ன செய்ய முடியும்? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், நல்லது, பார்த்து கவனமா பத்திரமா இருங்க. 3 மாசம் 4 மாசம் ஒரு 5 மாசம் போகும். திடீர்னு கார்ல வந்த அந்த குடும்பம் ஆட்டோல வந்து இறங்கும். எங்கப்பா கார் எங்கன்னா, டியூ கட்ட முடியல பாஸ்டர், அதனால காரை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ வருத்தமான ஒரு செயல் இல்லை? ஏன்பா இதைத்தானே முன்னாடியே சொன்னேன். அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ அது தவறாப்பட்டது. ஆனா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கே பாஸ்டர் சொன்னார், கேட்டிருந்திருக்கலாம். கேட்காம போய் இப்ப பாரு இவ்வளோ கஷ்டம். சொல்லுவாங்கல்ல, உள்ளதும் போச்சுதான் நொல்ல கண்ணான்ற மாதிரி, நிம்மதியும் போய் பணமும் போய், அவர் அன்னைக்கே சொன்னதை கொஞ்சம் கேட்டு சிந்திச்சிருந்திருக்கலாம், போச்சு. இது பாஸ்டர்ட்ட மட்டும் இல்லைங்க, நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் முதிர்ந்த நல்ல அனுபவசாலிகள் கொடுக்கிற ஆலோசனைகளை கேளுங்க. அதுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கர்த்தரால் மட்டுமே கொடுக்க முடியும். வேதத்தை விட்டு வெளியே போகாதீங்க. அதனாலதான் எப்பவுமே ஒரு முடிவை எடுக்கிற போது 2 கேள்விகளை கேட்க சொல்லுவாங்க. நமக்கு முன்பு வாழ்ந்த நல்ல முதிர்ந்த பரிசுத்தவான்கள், கடவுளுடைய மனிதர்கள், நீங்க எந்த முடிவு எடுக்கிற போதும் 2 கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு, இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அதை தான் சிந்திக்கணும். எனக்கு பிடிக்குது, என் ஒய்ஃபுக்கு பிடிக்குது, என் குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிக்குது, ஊருக்கே பிடிக்குது, பிரதமருக்கே பிடிக்குது, அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு ட்ரம்ப்புக்கே கூட அது பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கட்டும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? வேதம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்குதா? அங்கேயே அதை விட்டுறணும். 2வது ஒரு கேள்வி கேட்கும், நான் இதை செய்கிறதன் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமைப்படுமா? இந்த 2 கேள்வியை கேட்டு 2 கேள்விக்கும் நல்ல சரியான பதில் வந்தா மட்டும்தான் அந்த முடிவை எடுக்கணும். இல்லைன்னா முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அகாஸ்வேரு இது 2லையுமே நமக்கு பேட் எக்ஸாம்பிளாவே இருக்கிறான். ஆகவே ஆலோசனைகளை கேட்பது நல்லது. எங்க ஆலோசனை கேட்கணும், எந்த ஆலோசனையின்படி செய்யணுங்கிறதையும் நாம கவனிச்சு செய்யணும். அதுக்கான ஞானத்தை ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். யாக்கோபுல சொல்ற மாதிரி, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் வந்து கேட்க கடவன், அவர் கொடுப்பார் நிச்சயம். ஆகவே இதை ஒரு வாழ்க்கை பாடமாக படிக்கிறோம். இதுவரைக்கும் 2 குறிப்பை பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் அகாஸ்வேருவினுடைய மனஸ்தாபம், சில முடிவுகள் எடுத்த பிறகு காலம் கடந்து மனஸ்தாபப்படுகிறதுனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அகாஸ்வேரு அதற்கு ஒரு உதாரணம். 2வது, எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி செய்து விடக்கூடாது. பட்டத்து ராணிக்காக அவர்கள் கொடுத்த ஆலோசனை அப்படியே அகாஸ்வேரு கேட்டு செயல்பட்டதை பார்க்கணும். நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஆண்டவருடைய ஆளுகையும் அவருடைய அதிகாரமும் இருக்குன்றத மறந்துடக்கூடாது. சரி, இனி 3வது குறிப்பு பார்க்கலாம். 3வது குறிப்பு மொர்தெகாய் மற்றும் எஸ்தருடைய அறிமுகம். 5 இருந்து 7 வசனங்கள். இந்த புத்தகத்துல ஆண்டவர் பயன்படுத்தின 2 முக்கியமான கதாபாத்திரங்களை இங்கு பரிசுத்த ஆவியானவர் அறிமுகம் செய்கிறார். அவர்கள் மொர்தெகாய் மற்றும் எஸ்தர். இவர்கள் யூதர்கள், பென்யமீன் வம்சத்தார். 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கிற போது இந்த மொர்தெகாய் யார் என்பதையும் அவனுடைய வம்சாவளியை பற்றியும் அவன் எப்படி சூசான் அரண்மனைக்கு வந்தான் என்பதை பற்றியும் விவரிக்கின்றன. 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய முன்னோர்கள் யார் என்பதை சொல்லி இருக்கிறது. அப்பொழுது இந்த
அரசியை தேடுவதற்கான பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சூசான் அரண்மனையில ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் மொர்தெகாய். அவன் யார்? பென்யமீனியன் ஆகிய கீசின் குமாரன், சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய். அப்பா தாத்தா முப்பாட்டம் பேரெல்லாம் சொல்லி அந்த மொர்தெகாய இங்க அறிமுகப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். அவன் ஒரு யூதன், அவன் பென்யமீன் வம்சத்தான். அவன் எப்படி இங்க சூசானுக்கு வந்தான்? அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். இந்த வசனத்தை பிளைனா நம்ம வாசிக்கும் போது என்ன நினைப்போம்? எகோனியாவை பிடிச்சிட்டு போகும்போது யாரையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, இந்த மொர்தெகாயையும் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு அதோட விட்டுருவோம். ஆனா ரெண்டு காலமும் எப்போங்கிறத நிதானித்து பார்க்க நம்ம மறுத்துருவோம். வேகமா வாச்சிட்டு மொர்தெகாயும் அடிமையா போயிருக்கிறான்னு விட்டுருவோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, எகோனியாவை நேபுகாத் நேச்சார் பிடித்து கொண்டு போகிற போது, அப்ப நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு எத்தனை பேர் அரசாட்சியில வந்துட்டு போயிட்டாங்கன்னு பாருங்க. இந்த பெர்ஷியன் கிங்டம் அது பாபிலோனியன் கிங்டம், இது பெர்ஷியன் கிங்டம். கோரேஸுக்கு அப்புறம் தரியுவுக்கு அப்புறம் மூணாவதா வந்திருக்கிறதா யார்? இந்த அகாஸ்வேரு. அப்போ இந்த காலப்பகுதி ரொம்ப நீண்ட காலப்பகுதி. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க, அப்படி இதை நம்ம லிட்டரலா எடுத்துக்கிட்டோம்னா மொர்தெகாய்க்கு அப்ப வயசு 100க்கும் மேல இருக்கும். சோ அப்ப இங்க அத லிட்டரலா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படின்னா இந்த வசனம் எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எகோனியா சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட போது அவனோடு கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்களும் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களுடைய வம்சத்தில் பிறந்தவனே இந்த மொர்தெகாய். புரியுதா? அதுதான் அதனோட அர்த்தம். கொண்டு போகப்பட்டவர்களில் என்பது அது எதை குறிக்கிறது என்றால், அப்படி கொண்டு போகப்பட்ட அந்த முன்னோர்களுடைய வம்சத்தில் வந்த, குறிப்பாக பென்யமீன் வம்சத்தில் வந்த ஒரு யூதனாக இவன் இருக்கிறான் என்பதை இங்கு அவர் அடையாளம் காட்டுகிறார். எப்படியோ தம்முடைய ஜனத்திற்கு எதிராக வருகிற அழிவில் இருந்து அவர்களை காப்பதற்காக கர்த்தரால் சூசான் அரண்மனையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த மொர்தெகாய். எஸ்தர் இந்த மொர்தெகாயினுடைய சித்தப்பா பொண்ணு. எஸ்தருடைய பெற்றோர்கள் இறந்து போன பிறகு எஸ்தரை தன்னுடைய மகளாகவே தன்னோடு கூட சேர்த்து கொண்டு மொர்தெகாய் வளர்த்து வந்திருக்கிறதாக வேதம் நமக்கு காட்டுகிறது. 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமா இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். மொர்தெகாய் இந்த அரண்மனையில ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு அதிகாரத்துல இருந்திருக்கிறான். தன்னோடு கூட எஸ்தரையும் அவன் பராமரித்து வந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆக இவர்கள் இருவருமே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற போது சூசான் நகரத்துல அந்த அரண்மனையில இருந்தவர்கள். இவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விடுதலையை கொடுக்க போகிறார். அது அவங்களுக்கே தெரியாது, இப்ப நமக்கு தெரியும். ஆனா அப்போ அவங்களுக்கே அது தெரியாது. கர்த்தர் பயன்படுத்தின அற்புதமான பாத்திரங்கள். இந்த மொர்தெகாயை பத்தியும் எஸ்தரை பத்தியும் சுருக்கமா நான் சொல்லிட்டேன். இனி பின்னாடி நாம மற்ற வசனங்களை படிக்கிற போது தேவைக்கேற்ப விளக்கத்தையும் நான் கொடுக்கிறேன். கடைசி குறிப்பை நாம பார்த்து முடிக்கலாம். எஸ்தருக்கு கிடைத்த பாக்கியம் 8-11 வசனங்கள். அரசனுக்கு அரசியை தேடுகின்ற போது நாட்டில் உள்ள அத்தனை அழகான பெண்களும் அரண்மனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணாக எஸ்தரும் இருந்திருக்கிறாள். 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி எல்லா இடங்களையும் பரவி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்திலே
ஒப்புவிக்கப்பட்டால், லட்சக்கணக்கான பெண்கள் அன்றைக்கு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள ஒரு பெண்ணாக இந்த எஸ்தரும் இருந்திருக்கிறார். இதற்கு மொர்தேகாயும் சம்மதித்திருந்தான். இதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பேசப்படுது. ஒரு யூதனாக இருந்து ஒரு அந்நிய அரசனுக்கு மனைவியாக எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிற்று, இதெல்லாம் பல கான்ட்ரவர்சிகள், அதாவது முரணான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கு நம்ம பதில் தேடி அலைய முடியாது. ஆனா இதுக்கு பின்னாடி ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார்ன்றதை மட்டும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. எஸ்தரும் அப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். எத்தனையோ பெண்களை பார்த்த இந்த ஏகாய் எஸ்தரை பார்த்த போது அவன் கண்கள்ல எஸ்தருக்கு மிகுந்த தயவு கிடைக்கிறது. எஸ்தருக்கு கிடைச்ச பாக்கியமும் அது தயவு கிடைத்தது. மற்ற பெண்களை விட எஸ்தருக்கு சிறப்பான சலுகைகளை கொடுத்தான். என்ன வேணுமோ எல்லாவற்றையும். 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால், எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத அழகுலையும் சரி, ஞானத்திலையும் பேசி இருப்பான், வார்த்தைகள்ல எல்லா விதத்திலையும் அவன் நன்றாய் இருந்ததினால், ஒரு ரொம்ப பணிவாக, ஒரு மென்மையாக, ஒரு பெண்ணுக்குரிய இலக்கணங்களோடு நடந்து கொள்ளுதல்னு சொல்லுவோம்ல. சிலர் ஏகாய் பார்க்கும்போது கோவப்பட்டிருக்கலாம், சில பெண்கள் எரிச்சலோடு நடந்திருக்கலாம். ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு மாறாதானே கொண்டு வந்து ஒரு ஆட்டை பட்டியல் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து அங்க அரண்மனையில அடிக்கிறாங்க. சோ அப்ப நிறைய பேர் தங்களுடைய கோபத்தை, எரிச்சல் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா எஸ்தர் ரொம்ப அமைதலோட, ரொம்ப ஞானத்தோட, ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்கிறத அவன் பார்க்கிறான். அவளுடைய அழகை பார்க்கிறான், மாசு மறுவற்ற அழகு. ஆகவே அவனுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்கிறது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், அந்த அரண்மனையில ரொம்ப சிறப்பான இடத்துல எஸ்தருக்கு ஒரு இடத்தை கொடுக்கவும், 7 பெண்களை உதவி செய்வதற்கு, தாதிமார்னா உதவி செய்யக்கூடியவர்கள், எஸ்தருக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள், அப்படி ஏற்படுத்தினான் பாருங்க. அதுதான் எஸ்தருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். எஸ்தர் ஒரு சாதாரண பெண்ணுங்க. அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் ஆண்டவர் அதையும் அங்கு அனுகூலமாக்குகிறார். இத்தனைக்கு மத்தியிலும் எஸ்தர் தான் யார் என்று அங்கு சொல்லவில்லை, என்ன இனத்தால் என்பதையும் அங்கு வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா 10வது வசனத்துல நாம பார்க்கிறோம், அதை சொல்லக்கூடாது என்று மொர்தேகாய் சொல்லியிருந்ததினால் அவள் தன்னை பற்றியும் தன்னுடைய இனத்தை பற்றியும் சொல்லாமல் இருந்தாள் என்று பார்க்கிறோம். மொர்தேகாய் ஏன் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருந்தான் என்பதற்கான எந்த விளக்கத்தையும், சரியான விளக்கத்தையும் நம்மால பார்க்க முடியல. ஒருவேளை எஸ்தர் நான் ஒரு யூத பெண்ணுன்னு சொன்னா எங்க அவள் அரசி ஆவதற்கான அந்த தகுதி, வாய்ப்பு கெட்டு போய் விடுமோ என்று நினைத்திருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த மொர்தேகாய் ஆமான் இடத்துல தன்னை ஒரு யூதன் என்று சொன்ன உடனே, அவன் ஒரு யூதன் தெரிஞ்ச உடனே தான் ஆமான் பயங்கரமா கோவப்படுறான். மொர்தேகாய மட்டும் இல்ல, யூத இனத்தையே அழிப்பதற்கான வகையை தேடுகிறான். ஆகவே இப்படியாக விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எஸ்தர் தன்னுடைய இனத்தை பற்றி, தன்னை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். எப்படியோ எஸ்தருக்கு மொர்தேகாய் என்ன சொல்லியிருந்தானோ அதை கேட்டு எஸ்தர் அப்படியே செய்தாள் என்று பார்க்கிறோம். இப்போ எஸ்தர் எங்க வந்தாச்சு? அரண்மனையில ராஜாவினுடைய கன்னி மாடத்துல, சிறப்பான ஒரு இடத்துல, சிறப்பான வசதிகளோடு, 7 வேலைக்கார பெண்களோடு அப்படியே மாட்சிமையாக உயர்த்தப்பட்டு வைத்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. இதுவும் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத் தருகிறது. பல பிரசங்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்வின் உயர்வு எங்க இருக்குன்னா கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் அவர் உயர்த்துகிற போது அது மகிமையாக இருக்கும். நம்முடைய பேருக்கு புகழ் வேணும், என்னை 4 பேர் பேசணும், நான் இதெல்லாம் செய்கிறேன், என்னை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தேடி, அது மாம்ச சிந்தனை. உலகத்து மனுஷன் தான் அப்படி சிந்திப்பான். நீங்க பியூரிட்டனுடைய எழுத்துக்கள் எல்லாம் வாசிக்கணும். ஒவ்வொரு புத்தகத்திலே இந்த பியூரிட்டன் சொல்லுவாங்க. ஜான் ஓவனுடைய
கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் வாழ்வு, அதுல அந்த புத்தகத்தை இன்ட்ரோடக்ஷன்ல அவர் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் எழுதுவதற்கு அப்பிரயோஜனமற்ற ஒரு ஊழியர். பவுல் எடுத்துக்கோங்க, பவுல் அதே தான் சொல்லுவார், செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்கள், மற்றபடி உயர்வு கர்த்தரால் வரும். யாரை எங்க வைக்கணும், எப்ப எந்த இடத்துல வைக்கணும், யாருக்கு எப்ப எதை செய்யணுங்கிறதெல்லாம் கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தான் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறவரும், சபையில அந்த வரங்களை பயன்படுத்துகிறவரும் அவர் தான். எப்போ உங்களுடைய வரத்தை சபையில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அப்போ அது நிச்சயம் நடந்தேறும். எஸ்தரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்தவர் கர்த்தர். மொர்தெகாய் செய்த திட்டம் அல்ல, மொர்தெகாயினுடைய சாமர்த்தியம் அல்ல, சமர்த்தனம் அல்ல, அங்க ஆண்டவருடைய செயலை பார்க்கிறோம். எஸ்தர் அங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எஸ்தருக்கு கிடைத்த பாக்கியத்தை இப்ப பார்க்கிறோம். ஆக எஸ்தர் இப்பொழுது மற்ற பெண்களோடு அரண்மனையில் இருக்கிறார். அடுத்து என்ன நடந்தது? அரண்மனைக்கு வந்த எஸ்தர் அரசியானாலா? அது அடுத்த பகுதியில தான் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் வேதம் தெளிவா சொல்லுகிறது. பாருங்க எவ்வளவு அருமையான சம்பவங்கள். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வேகமா நடந்து போனது போல் தோன்றினாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாக ஆளுகிறார். கடவுளுடைய மக்களுக்கு எப்பவுமே செல்கிற இடங்கள்ல மற்றவர்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்கிறவர் ஆண்டவர். எஸ்தருக்கு தயவு கிடைக்க பண்ணினார். பாருங்க எத்தனை பாடம். அகாஸ்வேருவினுடைய வாழ்க்கையில எத்தனை தவறான செயல்கள் அவன் செய்து அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு, மன வருத்தத்தை அடைவதற்கு காரணம் சிந்திக்காம செயற்படுறது. யார் என்ன சொன்னாலும் கேட்டு அதன்படி செய்கிறது, அதெல்லாம் தவறு. யோசித்து ஆலோசனைகளை சரியான விதத்தில் நிதானித்து செயல்படுவதே சிறந்தது. ஆண்டவர் உயர்த்துகிறவரை பேதுருல பார்க்கிறோம்ல, ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துகிறவரை அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். என் ஆபீஸ்ல நான் 10 வருஷம் வேலை பார்க்கிறேங்க. எனக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்துருச்சு, எனக்கு ப்ரொமோஷன் வரல. உங்க மேலதிகாரி ப்ரொமோஷனை நிறுத்தி வைக்கல. யார் நிறுத்தி வச்சிருக்கிறா? அது ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். எப்போ உங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ அந்த நேரத்தை, அந்த நாளிகையில ஒரு நிமிஷம் முன்ன போகாது பின்ன போகாது, ஒரு நொடி முன்ன போகாது, உங்களுடைய உயர்த்துதல் வரும். ஆக அங்க முறுமுறுத்து அங்க ஒரு சண்டையோட அப்படிலாம் இல்லாம ஆண்டவர் வைத்திருக்கிற நிலையில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்க்காதீங்க. தம்பி கவனிக்கிறீங்களா? நான் இதெல்லாம் கடந்து வேலையா செய்யறேன், அவன் ஜாலியா ஊர் சுத்திட்டு வர்றான், நான் கஷ்டப்படுறேன். அங்க பாக்குறத பார்த்தா வீட்டுக்கு வீட்டு இருக்கும் போல தெரியும். அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சிறப்பா செய்ய பாருங்க. உங்களுக்குரிய பலன் தானாக வரும். அப்படித்தானே ஆண்டவர் இருக்க சொல்லி இருக்கிறாரு. ஒரு ஓமையில ஆண்டவர் சொல்லுவார் பாத்தீங்களா? கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. காலையில போய் திராட்சை தோட்டத்துல வேலைக்கு ஆட்களை அழைத்து கொண்டு போகிறான்னு ஒரு எஜமான். மதிய நேரம் போறான், அப்பயும் அழைச்சிட்டு போறான். சாயங்காலம் போறான், கொஞ்சம் பேர் ஊர் சுத்திட்டு இருக்கான். ஏன்பா என்னப்பா அப்படி ஊர் சுத்துற, வாப்பா உனக்கு வேலை தரேன்னு திராட்சை தோட்டத்துக்கு கூட்டு போறான். கூட்டு போய் எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியா வந்தான் பாருங்க, அவன் ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்திருக்கான். காலையில வந்தான் பாருங்க, அவன் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்திருப்பான்? ஒரு 9 மணிக்கு போனான்னா சாயங்காலம் 5 மணிக்கு வேலை முடியுதுன்னா 9 மணி நேரம் வேலை பார்த்திருக்கான். சாரி 8 மணி நேரமா? 8 மணி நேரம் வேலை பார்த்திருக்கிறான். சம்பளம் கொடுக்குறான் முதலாளி. கடைசியில வந்தவன்ல இருந்து கொடுக்குறான். கடைசியா வந்தவனுக்கு 1000 ரூபாய். அவன் 9 மணிக்கு வந்தவன் சந்தோஷப்படுறான். அப்ப 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபான்னா நான் 8 மணி நேரம் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு எவ்வளவு சம்பளம்? அவனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தான் அந்த முதலாளி? 1000 ரூபாய் தான் கொடுத்தான். இந்த முதலாளியை பார்த்து கேட்கிறான், முதலாளி என்ன முதலாளி, 1 மணி நேரம் வேலை பார்த்தான், அவனுக்கும் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்தேன், எனக்கும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன்னா என்னைய போய் அவனுக்கு சமமாக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த முதலாளி என்ன சொன்னாரா, நான் உனக்கு வஞ்சகம் பண்ணலையே, நீ எவ்வளவுக்கு பேசி சம்மதிச்ச? 1000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டியா? 1000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ என்ன செய்யணும்? சொன்னபடி வார்த்தையை காப்பாத்தினீங்க முதலாளி, ரொம்ப நன்றி முதலாளின்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு போகணும். அதுதான் நல்லவனுக்கு அழகு. நீ இங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே,
இது எந்த விதத்துல நியாயம்? அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது நான் இல்லையா? அப்படித்தானே அந்த முதலாளி அந்த ஆண்டவர் அந்த ஓமையில சொல்றாரு. பாருங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம விழுந்து 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 வேலை வாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஜாலியா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பாக்குற நேரம் அடிவயிறு எரியற மாதிரி. எரியக்கூடாது, எரியவே கூடாது. அது உலகத்தான் பார்த்து கோவப்படுவான், பொறாமப்படுவான், எரிச்சல் படுவான். ஆனா பாத்தீங்களா எல்லா நல்ல பேரும் அந்த மனுஷனுக்கு தான் போற மாதிரியே இருக்கும். நான் மாடா விழுந்து விழுந்து வேலை செய்யறேன், ஆனா என்னைய பாத்தீங்கன்னா இப்படிதான் நடத்துறாங்க. அவன் ஒண்ணுமே செய்யல, டிப் டாப்பா வந்து டிப் டாப்பாவே போறான். அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இது என்னத்தை உண்டாக்கும்? ஹிருதயத்துல கசப்பை உண்டாக்கும், கோபம், எரிச்சல், பிளட் பிரஷர் கூடும். சுகருக்கு மாத்திரை போட்டாலும் வேலை செய்யாது, அது பாட்டு கூடிக்கிட்டே இருக்கும். எல்லாம் கூடி நோய் முத்தி போய் கடைசியில கஷ்டப்படுறது நம்ம தான். எங்க இருந்தாலுங்க ஒன்னு கத்துக்கோங்க, எங்க இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை மன நிறைவா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை சரியாக செய்யுங்க. எந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்கணும், எப்படி உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எஸ்தர் என்னைக்காவது நினைச்சு பார்த்திருப்பாங்க? எஸ்தர் நினைச்சு பார்த்து இந்த காரியம் நடந்திருக்குமா? அல்லது எஸ்தர் தேடி தேடி நானும் வர்றேன் என்னையே அரண்மனைக்குள்ள கூட்டு போங்கன்னு சொல்லி எஸ்தர் வந்தா? இல்லையே, அது ஆண்டவருடைய செயல். அந்த செயல்ல எத்தனை ஆச்சரியம் பாருங்க. இருக்கிறதுல இது பெஸ்ட் பிளேஸ் எஸ்தருக்கு. இப்போயே எனக்கு வாயில அடுத்த பிரசங்கத்துக்கு ஒரு இது வருது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அரண்மனையில் எஸ்தர். எல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு தேவையான உணர்தலை அடைந்து நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு ஏற்றபடி வாழ ஆண்டவர் நமக்கும் உதவி செய்யட்டும். நம்ம ஜெபம்